ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகீஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கல்யாண வீட்டில் பண்ணுற கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பொதுவாக ரவா கேசரி நம்ம வீட்டில் பண்ணும்போது கட்டி ஆயிரும். அப்படி கட்டி ஆகாமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. 3 ஸ்பூன் கீ, 3 ஸ்பூன் ஆயில் லைட்டாக சூடாகவும், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் வரவும் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே நெய்யில் 1/2 கப் அளவு ரவை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரவை கருகிடக்கூடாது. நாம் ரவை போட்ட அதே பவுலில் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ரவை வேகவும் தான் சுகர் ஆட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டே சுகரை போட்டோன்னா ரவை வேகாமல் போயிடும். நம்ம அளந்து வச்ச பவுல்லையே 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணணும், இல்லைன்னா ரவை வேகாமல் போயிடும். ஃபைனலாக நம்ம வறுத்து வச்ச முந்திரி, டூட்டி ஃப்ரூட்டி, 3 ஸ்பூன் கீ ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் வீட்டில் சும்மா இருக்கும்போது இந்த கேசரி